காவிரி நீர் பகிர்வு விவகாரத்தில் பல ஆண்டுகளாக தமிழகமும் கர்நாடகாவும் நீதிமன்றங்களிலும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டங்களிலும் மல்லுக்கட்டி வரும் சூழலில் மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக அரசு வேகமாக காய் நகர்த்தி வருகிறது. விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருப்பதுடன் திட்ட அலுவலகம் திறப்பு, நிலம் கையகப்படுத்துதல், நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. கர்நாடக அரசின் இந்த திட்டத்தால் காவிரியின் நீர்வரத்து குறைந்து டெல்டா பாசனமும் குடிநீர் ஆதாரமும் பாதிக்கப்படும் என தமிழ்நாடு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகத்தை எதிர்த்து தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது அணைக்கு எதிராக அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பேசிய முதலமைச்சர் விஜய், மேகதாது அணை தொடர்பான கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ, அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவோ அல்லது அதற்கு அனுமதி வழங்கவோ கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். ஆளும் தாவேக அரசில் இடம்பெற்றுள்ள தமிழக காங்கிரசும் மேகதாதுவில் ஒரு செங்கலை கூட வைக்க விடமாட்டோம் என்று சூளுரைத்துள்ளது. ஆனால் இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கான அளவீட்டு பணிகளை கர்நாடக அரசு தொடங்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் மேகதாதுவில் விவசாயிகள் நடத்திய ஆய்வில் இது அம்பலமாகியுள்ளது. ஆய்வுக்கு பின்னர் ஓசூரில் அளித்த பேட்டியின் போது இந்த அதிர்ச்சி தகவலை உறுதி செய்த PR பாண்டியன், கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அளவீட்டு பணிகளை தொடங்கியுள்ளதாகவும், இதற்காக மலையிலிருந்து ஆற்றுக்கு செல்ல ஏதுவாக படிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அங்கே மலைப்பகுதியிலிருந்து காட்டுப்பகுதியிலிருந்து தண்ணீர் குடிக்க வந்து செல்லுகிற பகுதியில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அளவீடுகள் செய்யப்பட்டு இரும்பு கம்பங்கள் பதிக்கப்பட்டுள்ளதை நேரில் பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். இது கர்நாடக அரசின் ஒரு சதி செயலாக, சட்டவிரோதமாக மேகதாற்று அணையை கட்டி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய உபரி நீரையும் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஆதாரப்பூர்வமான வகையில் அதை நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். சென்னையில் இருந்து கொண்டு மேகதாதுவில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது என்று தமிழக காங்கிரஸ் கட்சி கூறுவது யதார்த்தத்திற்கு புறம்பானது என்றும் அவர் விமர்சித்தார். மேகதாதுவில் அணை கட்ட விடமாட்டோம் என்று தமிழக அரசும் தமிழக அரசியல் கட்சிகளும் ஒருபுறம் கூறிக்கொண்டிருந்தாலும் இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு கர்நாடக அரசு தன்னுடைய நடவடிக்கையில் கண்ணும் கருத்துமாக இருந்து வருகிறது. இதை தடுக்க தமிழகத்தை ஆளும் தாவேக அரசும் 22 MPக்களை கையில் வைத்துள்ள திமுகவும் என்ன செய்ய போகிறது என்பதே தமிழக மக்கள் மற்றும் விவசாயிகளின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது.